என்னண்ணா சுற்றி வச்சு அடிச்சாலும் உடையாதா? கிளாஸ் மாடலுங்க. இது கண்டிப்பாக சுற்றி வச்சு அடித்தாலுமே அந்த அளவுக்கு நம்ம கிளாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணீங்களா கிளாஸ் உடையாதுங்க. ஓ உடையாதுங்க. சிங்கிள் சீட்டில் வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி நம்ம கேஸ் ஸ்டவ் மேனுஃபேக்சரிங் பண்ணி. ஓகே, இந்த லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. குக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குங்க இந்த பேன் சப்போர்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ளூ ஃப்ளேமாக வருங்க. எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலும் நீங்கள் சேக் ஆகாது. நம்மளது வந்து யாரும் கொடுக்க முடியாத குவாலிட்டியில் நம்ம கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டில் இதே 2MC திக்னஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் கையாக இருக்கும். நம்மளது அதோடவே ரொம்ப எக்கனாமிக்காக இருக்குங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க தெரியும். இந்த வால் இது பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆமாம், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. லைஃப் வாரண்டி 5 இயருங்க. தமிழ்நாட்டில் எங்கே வாங்கினாலும் நாங்கள் வந்து ஆன்சைட் சர்வீஸ் தாங்க. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸிங்க. நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எஸ்எஸ் தாங்க. தனியாக கழட்டிக்கலாம். இதை எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரே கிளீனிங். குக்கிங்லேயும் சரிங்க, ஸ்டவ்லையும் சரி, எல்லாத்துலேயும் 100% சேஃப்டி ஃபுல்லாக இருக்கும். டஃபன் கிளாஸுங்க. நம்ம ISI யூஸ் பண்ண டஃபன் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கேஸ் வந்து ஆஃப் பண்ணும்போது திடீர்னு கப்புன்னு வெடிக்குங்க. நம்ம ஸ்டவ்லாம் அந்த பிரச்சனை வராதுங்க. கிளீனிங் வந்து கிளாஸ் டாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம போர்ட்ஸில் பாத்திரம் இது மேலே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். எங்கேயுமே கிடைக்காத மாதிரி கேஸ் ஸ்டவ்லாம் நம்மளே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி ரொம்பவே குவாலிட்டியாக கம்மியான பட்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்பெனி பேர் என்ன, நம்ம என்ன மாதிரி பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் சிவகிரி பக்கத்தில் கொந்தளம் கிராமம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்குங்க. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடல் கேஸ் ஸ்டவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அப்ளையன்ஸுங்க. நம்ம இதோட ப்ராடக்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா வைல்டு ஃபயர்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட்டுக்கு மாடல் நேம் வச்சிருக்கோம். ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து வைல்டு ஃபயருங்க. ஓகே, இப்போ இதில் டோட்டல் எத்தனை மாடல் இருக்குது? டோட்டல் வந்து 4 மாடல் இருக்குது. 4 மாடல். இப்போ ஒவ்வொன்றா என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாமாங்கண்ணா? பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன மாடல்னா? ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா S2.0ங்க. வைல்டு ஃபயர் S2.0ங்கிற மாடலுங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 2M சீட் திக்னஸில் நம்ம கேஸ் ஸ்டவ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக SS தான். இது வந்து ஃபுல்லாக எங்கேயும் எதுவுமே MS கிடையாது. ஃபுல்லாக SS தாங்க. ஓகேங்கண்ணா. இதில் ஹைலைட்னு என்னங்கண்ணா? இதில் என்ன? இதில் ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் சீட்டுங்க, 2M சீட்டு, ஜிண்டல் மெட்டீரியல், சிங்கிள் சீட்டில் வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி நம்ம கேஸ் ஸ்டவ் மேனுஃபேக்சரிங். ஓகே, இந்த லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஆமாங்க. அது பேன் சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் நியூ டிசைனுங்க. நம்ம இந்த ஸ்டவ் வந்து எங்கேயுமே நம்ம இது பண்ணிருக்கோம். இந்த பேன் சப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஆமாம், இந்த டிசைனில் வந்து நம்ம மட்டும் தான் பண்ணிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த டிசைன் பண்ணதுக்கு என்ன ரீசனுங்கண்ணா? இது உங்களுக்கு வந்து பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குங்க. இந்த பேன் சப்போர்ட்டில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சா உங்களுக்கு கான்டாக்ட் ஏரியா வந்து பாத்திரத்தோட கான்டாக்ட் ஏரியா அதிகமாக இருக்குங்க. அதனால வந்து டெக்னிக்கலாக வந்து உங்களுக்கு பாத்திரம் வந்து எங்கேயும் சேக் ஆகாது. எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலும் நீங்கள் சேக் ஆகாது. ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. ஒரு பாத்திரம் வச்சு கடையும் போது இது பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே, இந்த பேன் சப்போர்ட் வந்து நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கோம். இது என்ன மெட்டீரியல் வந்து ஆக்சுவலா? இது வந்து MS மெட்டீரியல். ஃபுல் வந்து பேனா இது வந்து டைரக்ட் ஹீட்ல இருக்குங்க. அதனால வந்து MS தான் நமக்கு வந்து நல்ல ஹீட் கடத்து நல்லா இருக்கு. சோ ஹீட் வந்து நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சோ இது எவ்வளவு வெயிட்னா இதுல தாங்கும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 kg வந்து நம்ம வெச்சு குக் பண்ணலாங்க. ஒரு பர்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 kg நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா. இதுல 70, இதுல 50, இதுல 50 வச்சு குக் பண்ணிக்கலாம். இதுல 50, இதுல 50ங்க. அந்த அளவுக்கு நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும். ஓகே, சோ ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2M திக்னஸ்ங்க. இந்த பேன் சப்போர்ட் வந்து யாருமே இது பண்ண முடியாதுங்க. நம்ம அந்த அளவுக்கு மார்க்கெட் இல்ல. அந்த அளவுக்கு நம்ம புதுசா டிசைன் பண்ணி நம்ம குக்கிங்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது நம்மளோட ஓன் டிசைன். இது நம்ம ஓன் டிசைனுங்க. ஓகே, சோ இப்போ இதுல வந்து 2 பர்னர் இருக்கு. இதுல 3 பர்னர் கேட்டால கிடைக்கும். 3 பர்னர் கேட்டால கிடைக்குங்க. 3 பர்னருங்க. இது வைல்டு ஃபயர் S3.0 3 பர்னர் மாடலுங்க. ஓகேங்க. இது சேம் அது 2 பர்னர். இது அப்படியே சேம் டிட்டோ வந்து நம்ம 3 பர்னர், ஒரு பர்னர் மட்டும் எக்ஸ்ட்ரா இது பண்ணிருக்கோம். ஓகே, சோ இப்போ 2 பர்னர் வாங்குனாங்க. இது என்ன பிரைஸ்ல நம்ம தரோம்? இது 2 பர்னர் வந்து பாத்தீங்கன்னா 4990 ரூபாய் வருங்க. 4990 ரூபாங்க வித் GST ஓடங்க. ஓகே, வித் GST ஃபைனல் ரேட் அதுங்க. ரொம்ப வந்து மார்க்கெட் இருக்க விட நம்ம ஒரு மார்க்கெட்ல இதே 2MC திக்னஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் கையா இருக்கும். நம்மளது அதோடவே ரொம்ப எக்கனாமிக்கா இருக்குங்க. ரொம்ப பட்ஜெட்டா தான், ரொம்ப பட்ஜெட்டா இருக்கு. ரொம்ப பட்ஜெட் எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. அந்த ரேட்டுக்கு விட குவாலிட்டி எக்ஸ்ட்ரானியா இருக்கும். குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஓகே, இப்போ இந்த 3 பர்னர் வந்து எவ்வளவு வெயிட் கெபாசிட்டி தாங்கும்? இது 3 பர்னர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 kg வந்து நம்ம சேம் டைம்ல அட் டைம் நம்ம குக் பண்ற மாதிரி தான் ஃப்ரேம் டிசைன் பண்ணி வைக்கிறேங்க. சூப்பர்ண்ணா. பேன் சப்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஹெவியா இருக்குங்க. 3 பர்னர் சேம் அதே டிட்டோ தான் இதுலயும் நம்ம பண்ணிருக்கோம். இப்போ இதுக்கு லைஃப் வாரண்டில இருக்குமாங்கண்ணா? லைஃப் வாரண்டி 5 இயருங்க. 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் வந்து நம்ம வாரண்டி ப்ராடக்ட் வாரண்டி கொடுத்துறோங்க. இப்போ நார்மலா வந்து கேஸ் ஸ்டவ் அப்படினாலே அதை க்ளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா அப்படின்ற மாதிரி லேடிஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. சோ இப்போ நம்மளோடது வந்து எப்படிங்கண்ணா? நம்மளது வந்து பாத்தீங்கன்னா க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸிங்க. அதாவது
அதாவது நம்மளது இந்த ஸ்பில் ட்ரே மட்டும் இந்த பேன் சப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துட்டுங்க. ஓகேங்கண்ணா. அடுத்து ஸ்பில் ட்ரே இது தனியாக கழட்டிக்கலாம். இதை எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரே கிளீனிங். ஓ, இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக தொடச்சிக்கலாம். நீட்டாக தொடச்சிக்கலாங்க. இதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. துடைக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டவ் வந்து எப்பவுமே புதுசாக வச்சுக்கலாம். ஓ சூப்பருங்கண்ணா. நீங்கள் எப்பவுமே க்ளீனாக உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணாலும் எப்போ அதே கிளீனிங்கில் வந்து ஒரே ஃபினிஷிங்கில் இருக்கும். ஓகே. அப்போ நம்ம சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரைன் ஃபினிஷில் யூஸ் பண்ணிருங்க. இது வந்து ஏஸ் ஃபார் ஃபினிஷ் சொல்லுவாங்க. ஓகே. இந்த கிரைன் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சனுக்கு வந்து ரொம்ப நல்ல லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஓகே, பார்க்கறதுக்கே செம ப்ரீமியம் இருக்கு. ஸோ இது பேர் வந்து வைல்ட்ஃபயர் S3.0. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த 3 பர்னர் வந்து என்ன காஸ்ட்லங்கண்ணா தரோம்? 7600 வருங்க. 7600 வித் ஜிஎஸ்டியோட 7600 ரூபாங்க. ஓகேங்கண்ணா. என்ன நெக்ஸ்ட் என்ன மாடல் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னண்ணா சுற்றி வச்சு அடிச்சாலும் உடையாதா? கிளாஸ் மாடலுங்க. இது கண்டிப்பாக சுற்றி வச்சு அடித்தாலுமே அந்த அளவுக்கு நம்ம கிளாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணிக்கிறோம். இன்னும் இவ்வளோ ஹெவியாக அடிக்கிறீங்க, அப்போ உடைய மாட்டேங்குது. உடையாதுங்க. ஓகே. இப்போ மேலே யூஸ் பண்ணிக்கிறது என்ன கிளாஸ்னா? அது டஃபன் கிளாஸுங்க. நம்ம ஐஎஸ்ஐ யூஸ் பண்ண டஃபன் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஹை குவாலிட்டி உண்டான ஒரு டஃபன் கிளாஸுங்க. இது என்ன பண்ணாலும் உடையாது. இது என்ன பண்ணாலும் உடையாதுங்க. நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஹை ரிச்சான ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு கிளாஸுங்க இது. ஓகே. இப்போ முன்னாடி பார்த்த மாடலுக்கு இதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா அது எஸ்எஸ் பார்த்தீங்க, அது வந்து எஸ்எஸ் மாடலுங்க ஃபுல்லாகவே. ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாடலுங்க. இதில் கிளாஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ரேமில் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து ஃபுல்லாக எல்லா ஃப்ரேமே வந்து எஸ்எஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரேம் எல்லாமே எஸ்எஸ். இதுலேயுமே ஃபுல்லாக எஸ்எஸ் தாங்க. இதில் வந்து எது ரெஸ்ட் ஆகிற மெட்டீரியலோ எதுவும் இல்லைங்க, ஃபுல்லாகவே எஸ்எஸ் மெட்டீரியல் தான். ஸோ ரொம்ப ப்ரீமியமாக எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி கிளாஸ் ப்ரீமியமாக எதிர்பார்க்கலாம். பட்ஜெட் வைஸாகவும் வந்துடும் இல்லை உங்களுக்கு. இல்லை பட்ஜெட் வைஸாக இருக்கும், ப்ரீமியமும் இருக்குங்க. இதுலேயுமே 2 பர்னர் 3 பர்னர் இதுலேயும் 2 பர்னர் 3 பர்னர் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ இப்போ இதில் ஸ்பெஷலாக என்னென்ன பண்ணியிருக்கோம்? இதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியோட இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் சப்போர்ட் வந்து ரொம்ப இதுங்க யூனிக்காக இருக்கும். நல்ல உங்களுக்கு அந்த குவாலிட்டி வைஸ் பார்த்தா ஸ்டேபிள் வைஸ் வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்குங்க. ஓகே. எவ்வளோ பாத்திரம் வேணா, நம்ம எவ்வளோ வெயிட்டான பாத்திரம் வேணா இதில் எவ்வளோ வெயிட்டான வச்சுக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம ஒன்று கொண்டாந்துருக்கோம், ஒரு புது மெத்தடுங்க. என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங் வந்து கிளாஸ் டாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு. இது இந்த மாதிரி ஆமாங்க. இது வந்து நமக்கு 2mm பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நீங்கள் நம்ம இதில் 0.6 இதில் இல்லைங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 2mm சீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோர்ஸில் பாத்திரம் இது மேலே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 2M சீட்டுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகாதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லோடு கொடுத்து நீங்கள் இது பண்ணல எந்த டேமேஜ் ஆகுது. ஓகே. இப்போ நம்ம குக் பண்ணும்போது இந்த ஸ்டீல்லேருந்து இந்த கண்ணாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கண்ணா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக கண்ணாடிக்கு வந்து நம்ம லோடு கொடுக்கல. இதில் வந்து நம்ம இன்டெரக்டாக ஒரு லோடு லோடு போகிற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் 50% லோடு கண்ணாடியும் 50% லோடு ஃப்ரேமுக்கு போகிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். ஓகே. அதனால வந்து நீங்கள் கண்ணாடி வந்து பிரேக் ஆகாது குயிக்காக. ஒரு 90-95% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி லோடு கொடுத்தா மட்டும்தான் அது ஹீட்டில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சா மட்டும்தான் உடையுமா தவிர மற்றபடி வந்து அந்த அளவுக்கு பிரேக். ஓகே. இப்போ நார்மலாக இப்போ கிளாஸ் டாப்லாம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்ல கிளாஸ் உடஞ்சிருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாங்க. நம்மளது வந்து கிட்டத்தட்ட கிளாஸ் வந்து அந்த அளவுக்கு உடையாதுங்க. நம்ம அப்படி இது ஃபோர்ஸ் நம்ம 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க கிளாஸுக்கு. 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. 2 வருஷத்துல ஒரு டைம் உடஞ்சாலும் மாற்றி கொடுத்துருவாங்க. மாற்றி கொடுத்துடலாம். ஓகேங்கண்ணா. இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற கிளாஸ் டாப்புக்கு இதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கிறோங்க. ஓகே. இந்த ஸ்டவ்வை பொறுத்தவரை கிளீனிங் ஈஸி. அப்போ நீங்கள் ஃபோர்ஸாக இம்பாக்ட் ஏதாச்சும் கிளாஸ் சீக்கிரம் உடையாத மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கிறோம். ஓகேங்கண்ணா. அப்புறம் மெயினாக வந்து இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேட்டுங்க தாங்க மெயின். நம்ம கிளீனிங் வந்து தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கிளாஸ் டாப் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டாப்பை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பில்ட்ரே இருக்குங்க. அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பில்ட்ரே இருக்கும். இதில் வந்து இந்த ஸ்டெப்பாக இருக்கிறதுனால கிளீனிங் வந்து ரொம்ப இன்க்ரிமெண்ட் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே பிளேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்கண்ணா. 3மே அப்படி தான் இருக்குங்க. மூணுலேயுமே அதே மாதிரி தான். இதுக்கு பேக் சைடு வந்து பார்க்க முடியுமாங்கண்ணா? இதில் பேக் சைடு பார்க்கலாம். உங்களுக்கு பர்னர் எல்லாமே பிராஸ் பர்னர் தாங்க. ஓகே. ஃபுல்லாக வந்து ஹெவி வெயிட்டில் நல்ல எஃபிஷியன்சி வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் பொறுத்த எஃபிஷியன்சி நல்லா ஹையாக இருக்குங்க. ஓகேங்க. உங்களுக்கு பர்னர் வந்து ஃபுல்லாகவே பிராஸ் தான். 100% பியூர் பிராஸ் தாங்க. ஆமாம். ஸோ இப்போ இதில் வந்து ஏதாவது சிந்திச்சுனாலும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து உங்களுக்கு மற்ற இது மாதிரி உங்களுக்கு டேப்பர் கொடுத்துருப்போம். ஈஸியாக வளைஞ்சாலும் இந்த ஒல்லு வயசு ஜாம் ஆகாத மாதிரி உங்களுக்கு டேப்பர் கொடுத்துருக்கு பாருங்க. இது எல்லா மாடலையும் இருக்கும். ஓகே. இது கொஞ்சம் நம்ம இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இந்த பேக் ஒரு சில டெஸ்ட்டுக்காக வந்துங்க. ஓகே. இந்த கேஸ் வந்து ஆஃப் பண்ணும்போது திடீர்னு கப்புன்னு வெடிக்குங்க. நம்ம ஸ்டவ்லாம் அந்த பிரச்சனை வராதுங்க. நம்ம கேஸ் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டு திடீர்னு வந்து நான் ஆஃப் பண்ணும்போது திடீர்னு ஒரு பேக் ஃபிளாஷ் ஆகுங்க. திடீர்னு வந்து ஒரு சவுண்ட் வரும் கேஸ். இது வந்து இதுல வந்து நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி வராதுங்க. அதுக்காக நம்ம இந்த பர்னரை வந்து ஒரு டிசைன் மாடிஃபை பண்ணி. ஸோ சேஃப்டி வைஸ் நல்லா இருக்கும். சேஃப்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து 100% சேஃப்டி வந்து குக்கிங்லேயும் சரிங்க, ஸ்டவ்லையும் சரி, எல்லாத்துலேயும் 100% சேஃப்டி ஃபுல்லாக இருக்கும். இது ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு பின்னாடி எப்படிங்க இருக்கும் ஆக்சுவலாக? நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எஸ்எஸ் தாங்க. ஓகே. எதுலேயும் வந்து எம்எஸ்ஓ பவுடர் கோட்டிங் மெட்டீரியல் எதுவுமே இல்லைங்க.
ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் தாங்க. நம்ம ஃபுல்லாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்டி பைப் மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பண்டி பைப் வந்து எஸ் பெண்டாக வரும்போது அவங்களுக்கு வந்து இது கேஸ் ஃப்ளோ வந்து எஸ்ஸாக போய் போகிறனால வந்து சீக்கிரம் வந்து அடைச்சிக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதில் வந்து இந்த பைப்பில் வந்து எப்பவுமே வந்து கேஸ் வந்து அடைக்காதுங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஒரு ஜெட் இருக்குங்க. இந்த ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் ஹோல், அதாவது இதில் பெரிய பைப்பு தான், இந்த பெரிய பைப்பில் உள்ள கேஸ் என்ட்ரு ஆகிங்க இந்த சைடு வெளியே வரும்போது ஒரு சின்ன ஜெட் இருக்குங்க. அந்த ஜெட்டில் வந்து எறும்பு உள்ள போயிருங்க. அது வந்து கஸ்டமர் யாரும் கவனிக்க மாட்டாங்க. அது எறும்பு எப்போ உள்ள போகும்னா ஒரு 10 days 15 days வந்து குக் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ வந்து எறும்பு வந்து உள்ள போகுங்க. அப்போ அந்த எறும்பு உள்ள போகிறத வந்து அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன கேஸ் ஆன் பண்ணும்போது அதுங்க வந்து கேஸ் வராதுங்க. அதனால அது ஆன் ஆகாத இஷ்யூ இருக்கும். அது அந்த மாதிரி கூட நம்ம ஈஸியாக கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். கிளீனிங்லாம் ஈஸி தான், கிளீனிங்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு மேஜர் வந்து நாங்கள் டேரெக்டாக ஆன்லைன் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து தான் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் எல்லாமே. உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டவ் தமிழ்நாட்டில் எங்கே வாங்கினாலும் நாங்கள் வந்து ஆன்சைட் சர்வீஸ் தாங்க. சூப்பர். ஃபோன் பண்ணால் 1 or 2 days உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருவோம். சூப்பருங்கண்ணா. ஓகே. ஸோ இப்போ இது பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து எஸ்எஸ் தான், ஃபுல்லாகவே எஸ்எஸ் தாங்க. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அப்படிதானே? ஆமாங்க. இது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்து ஹை ப்ரிசிஷன் வால்லுங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க தெரியும். இந்த வால் இது பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆமாம், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஓகே. இந்த சாஃப்ட்னஸ் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்குங்க. நீங்க ஸ்டவோட லைஃப் வரைக்கும் ஃபுல்லாவே வால் வந்து நம்ம எத்தனை தடவை எத்தனை டைம் வந்து நல்ல லைஃப். அப்போ உங்களுக்கு வந்து வால் வந்து லீக்கேஜ் ப்ரூஃப்ங்க. இந்த வால்வு ஃபுல்லா சீல்டான வால்வுங்க. ஃபுல்லா லீக்கேஜ் இஷ்யூ அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இது வராதுங்க. ஸோ இப்போ நார்மலாக இப்போ கேஸ் ஸ்டவ் அப்படின்னாலே மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. ஸோ அதுலேருந்து இது நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆமாங்க. யூசருக்கும் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஆமாம், யூசருக்கு ரொம்ப ஈஸியாக கிளீனிங்ல இருந்து எல்லாம் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகே. இப்போ இது ஆக்சுவலாக புது கம்பெனியாக இருக்குது. இது வந்து எப்படி குவாலிட்டியாக தருவாங்க எல்லாமே கேட்பாங்க. நம்ம எப்படி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியாக தான் கொடுக்குறோமா? இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டிங்க. நம்மளது வந்து யாரும் கொடுக்க முடியாத குவாலிட்டியில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டவோட வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிலோ 13 கிலோக்கு வருங்க. 13 கிலோ? ஆமாங்க, 12 கிலோ குறையாதுங்க. நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்எஸ்ங்க. ஓகே. ஃபுல்லாக எஸ்எஸ். கிளாஸோட குவாலிட்டி நீங்கள் பார்த்துட்டீங்க எப்படி இருக்குன்னு. ஸோ எப்பயுமே துரு பிடிக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ளூ ஃப்ளேமாக வருங்க. இந்த ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஹையாக இருக்குங்க. அதாவது நம்ம கேஸ் கன்சப்ஷன் இருக்கு இல்லைங்க, நம்ம 1 hour குக் பண்ணும்போது எவ்வளோ கேஸ் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேமோட ஹீட்டு தெர்மல் எஃபிஷியன்சிங்க ஓகேங்க ரொம்ப நல்லா ஹையாக இருக்கும். ப்ளூ ஃப்ளேமாக வரும்போது நல்லா ஏறிங்க, நல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து நல்லா ப்ளூயிஸாக இருக்குங்க. குக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கேஸோட எரியக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க. ஓகே. ஃபுல் கேஸ் யூட்டிலைஸ் பண்ணி அதனால வந்து உங்களுக்கு வந்து ஹீட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால குக்கிங் வந்து நல்லா இருக்கும். கேஸ் வந்து ஒரு 3 days 4 days அல்லது 5 days கூட சேர்ந்து வருங்க. ஓகே. சீக்கிரமாக சமைச்சு முடிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பிக் பர்னரும் ஒரு ஸ்மால் பர்னர் யூஸ் பண்ணுறேங்க. 2 பிக் பர்னர் வந்துருங்க, 1 வந்து ஸ்மால் பர்னர் வந்துடும். இதில் ஸோ இதில் வந்து 1 சின்னது 1 பெருசு வந்துருமா? இதில் வந்து ஒரு பிக் பர்னரும் ஒரு வந்து ஸ்மால் பர்னரும் வந்துருங்க. இது என்ன பட்ஜெட்டில் என்ன தரும்? 5600 ரூபாங்க. 5600 வித் ஜிஎஸ்டியோடங்க. ஓகே. இப்போ இதுக்குமே வந்து 2 years வாரண்டி எல்லாமே இருக்கு. இதுக்கு 5 years வாரண்டி. இதுக்கு 5 years தான். கிளாஸுக்கு மட்டும் 2 years வாரண்டிங்க. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ இது 3 பர்னர் வாங்கினாங்கன்னா இது என்ன பட்ஜெட்னா வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா 8600 ரூபாய் வருங்க. 8600 ரூபா. ஆமாங்க. ஓகே. ஸோ இதுக்கும் 5 years. இதுக்கு 5 years வாரண்டி. கிளாஸுக்கு வந்து 2 years வாரண்டிங்க. ஓகேங்க. ஏன்னா நம்ம என்னதான் காமிச்சாலும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்பாங்க. அது சூப்பரா ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னீங்க. என்ன பண்ண போறோம்? இது வந்து நம்ம 3 பர்னர் யூஸ் பண்ற கிளாஸ்ங்க. ஓகே. இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 mm டஃப் அண்ட் கிளாஸ்ங்க. வித் வந்து ISI கிளாஸ்ங்க. இது ஓகேங்கண்ணா. இது கிளாஸ்ங்க தனியா நம்ம ISI வாங்கி தான் நம்ம யூஸ் பண்றோங்க. ஓகே. இந்த கிளாஸோட தரத்தை பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்களா கிளாஸ் உடையாதுங்க. உடையாதுங்க. சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இது பண்ணாலும் ஆமாங்க. இதுதான் இதனோட குவாலிட்டிங்க. நீங்க எத்தனை டைம் போட்டாலும் உடையாது. உங்களுக்கு நான் ஹேமர்லயே உங்களுக்கு பிரேக் பண்ணி காமிச்சு பாத்தீங்களா ஸ்டவ்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி வைஸ் வந்து ஸ்டவ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஹையா இருக்கு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவோட வெயிட் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நியர்பை 8 kg பொங்கமா இருக்குங்க. 8 கிலோ வருங்க. ஆமாங்க. ஒரு ஸ்டவ்வே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அசம்பிளி வந்து பாத்தீங்கன்னா 8 kg வருங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல் குவாலிட்டியில வந்து நாங்கள் எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகலைங்க. 8 கிலோ வருது. ஆமாங்க. மெட்டீரியல் வந்து நம்ம எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணலைங்க. அந்த அளவுக்கு கிளாஸுக்கு சேஃப்டி வந்து தான் ஃப்ரேமுங்க. ஓகே. கிளாஸ் வந்து உடையாம எவ்வளவு நாள் லைஃப் வரணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கீழே வந்து ஃப்ரேம் ஸ்ட்ராங் பண்ணணுங்க. நல்லா ஆமாங்க. நம்ம ஃப்ரேம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்குங்க. நம்ம ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு தான் 75% 50% லோடு வந்து நம்ம குக்கிங் பண்ணும்போது லோடு போகுங்க. ஓகே. ஸோ அந்த பாத்திரம் வச்சாலுமே அந்த லோடு வந்து ஃப்ரேமுக்கு தான் போகும். ஃப்ரேமுக்கு 50% லோடு வந்து ஃப்ரேம் தான் போகும். கிளாஸுக்கு போகாதுங்க. நம்ம டேரக்டா வந்து கிளாஸ்ல வந்து நம்ம லோடு இது பண்ணலீங்க. ஓகே. அதனால கிளாஸ் வந்து நல்லா லைஃப். ஆமாங்க. கிளாஸ் லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஓகே. இது வந்து 8 கிலோ கிட்ட வருதுங்கண்ணா. இது வந்து 8 கிலோ வருது. இப்போ 3 பர்னர் வந்து என்ன வெயிட் வரும்? 3 பர்னர் வந்து 12 கிலோ கிட்ட வருங்க. 12 கிலோ வருதுங்க. அந்த
ஸ்டவோட வெயிட்டிங் கிட்டத்தட்ட 12 கிலோ வந்து 12 கிலோ வந்துச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் 3 பாத்திரம் வச்சாலும் நல்லா 3 பாத்திரம் இல்லை வெயிட் வித் ஸ்டாண்ட் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ கிளாஸோட வெயிட் போட்டு காமிச்சிருந்தீங்க. இப்போ எஸ்எஸ் வந்து நம்ம ஹெவியாக இருக்கும் தான் சொல்லி எஸ்எஸ் வந்து சீட் 2M சீட்டுங்க. அது வெயிட் போட்டு இது நல்லா ஹெவியாக தான் இருக்குங்க. இது எவ்வளோ வெயிட்டுங்க ஒரு அப்ராக்சிமேட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா 7 kg பக்கம் வருங்க. ஓ இதுவே 7 கிலோ. இதுவே 7 கிலோக்கு மேலே வருங்க. 8 கிலோ வருங்க. 8 கிலோ வருதுங்க. ஆமாங்க. ஓகே இதுவும் 2 பர்னர் 8 இது 2 பர்னர் 8 கிலோ. ஸோ இது ஃபுல்லாகவே இந்த 2M ஷீட் எல்லாமே 2M சீட்டு சிங்கிள் ஃபோல்டிங் ஒரே சீட்டுங்க. நம்ம எங்கேயும் வெல்டிங் இது இதுங்க சிங்கிள் சீட்லிங். 2 பர்னர் வந்து 8 கிலோ வந்துருச்சு. ஆமாங்க. 3 பர்னர் வந்து எவ்வளோ வெயிட்? 3 பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோ வருங்க. 11 கிலோ. ஆமாங்க. ஓ 11 கிலோ எக்ஸாக்டாக வருது. ஆமாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் ஸ்டாப் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் வேண்டி தான் வந்திருக்கும். ஸோ அண்ணன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக டெமோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். வணக்கம். நம்ம பேர் நம்ம கம்பெனி நேம் சொல்லுங்க. என் பேர் சிவபிரகாஷ்ங்க. நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அப்ளையன்ஸுங்க. நம்ம கேஸோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா வைல்டு ஃபயருங்க. ஓகே இப்போ இது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு? கம்பெனி ஸ்டார்ட் ஒரு 1.5 இயராக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். 1.5 இயர். ஆமாம். ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் ஃபீட்பேக்லாம் எப்படிங்க? அவங்க ஃபீட்பேக்கெல்லாம் இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இன்னும் வந்தது இல்லைங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க. அவங்க மெயினாக அந்த பாத்திரம் வச்சு சமைக்கிறதுல எல்லாம் வந்து அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஓகே இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்னாலே இந்த க்ளீனிங்கும் க்ளீனிங்ல வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்க. ஸ்டவ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே புதுசு மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ண கிளாஸ் டாப் சரி எஸ்எஸ் சரி அவங்க வாங்கி கொண்டு யூஸ் பண்ண கஸ்டமர் வீட்டுக்கு நாங்கள் போவோங்க. நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம போய் அந்த நியர் பை பண்ணோம் நம்ம வாங்கின கஸ்டமர்கிட்ட வீட்டில் போய் பார்ப்போம் எப்படி கேஸ் ஸ்டவ் இருக்கு அதை அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்கறதுக்காக போவாங்க. அப்போ போய் பார்த்தா நம்மகிட்ட எப்படி வாங்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பெனிஃபிட் அதிகங்க. உங்கள் பட்ஜெட் வைஸும் நல்லா இருக்கும், மெட்டீரியலோட குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மெயினாக க்ளீனிங்கும் அந்த பாத்திரம் குக்கிங் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கம்ப்ளைண்ட்ங்கிறது 0 தாங்க. நம்ம வால்வு பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வால்வு ஃபுல்லாக சீல்டு வால்வுங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம அந்த ரேடியோல ஒரு சவுண்ட் வச்சா வால்யூம் இல்லைங்க அந்த மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இப்போ நான் டேரெக்டாக இங்கே விசிட் பண்ணி கூட வாங்கலாமா? கம்பெனி டேரெக்டாக நீங்கள் கம்பெனியில் வந்து விசிட் பண்ணி கூட நீங்கள் கம்பெனிக்கு வந்து கூட வாங்கலாம். இல்லாட்டி நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலிருந்து 30 கிலோமீட்டர் சிவகிரி போகிற வழியில் வரணுங்க. சிவகிரியிலிருந்து நம்ம ஒரு 7 கிலோமீட்டருங்க கொந்தளம் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து நம்ம ஃபேக்ட்ரி வந்து இருக்குங்க. ஓகே இப்போ டேரெக்டாக நிறைய பேர் வந்து வாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து கொரியர் அனுப்புனா எவ்வளோ நாள் அவங்களுக்கு கிடைக்கும்? அவங்க கொரியர் டைம் தாங்க. நாங்கள் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு நம்ம கொரியர் இது பண்ணிடுவோம். அவங்க 2 டேஸில் 2 நாளில் கைக்கு போயிடும். 2 நாளில் கிடச்சிருங்க. பேக்கிங் அதே மாதிரி தான். பேக்கிங் வந்து உங்களுக்கு கொரியரில் எந்த டேமேஜ் ஆகாமல் பேக்கிங் ஃபுல்லாக நீட்டாக பண்ணி நாங்கள் அனுப்பிச்சிட்ருவோம். கொரியர் சார்ஜ் வந்து அவங்க பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். எவ்வளோ மார்க்கெட்டில் வந்து வாங்க முடியாதுங்க. இந்த அளவுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு கேஸில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்டவ் வாங்க முடியும். ஸோ ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து எந்த இஷ்யூஸ்மே 5 இயர்ஸ் இல்லைங்க. நம்ம ஸ்டவ்ல வந்து ஃப்ரேம் இல்லை 10 இயர்ஸ் எப்போ தான் நம்ம வாரண்டி ஒரு லிமிட்னு ஒரு வச்சிருக்கோம். அதுக்காக வந்து சொல்றதா நம்ம ஒரு வாரண்டிங்க. ஆனால் வந்து லைஃப் எல்லாம் உங்களுக்கு 10 இயர்ஸ்க்கு மேலே தான் வரும். ஓகே நீங்கள் டேரெக்டாக லைவாக பார்த்தாலுமே ரொம்பவே ப்ரீமியமான குவாலிட்டியில் தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து பண்ணி காமிச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 4 மாடல் இருக்குது. இதில் வந்து 4 மாடலுங்க. ஓகே ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைனில் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுக்குறோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இப்போ டேரெக்டாக விசிட் பண்ணுறாங்கன்னா எல்லா நாளுமே வரலாம். எல்லா நாளுமே வரலாங்க. சண்டே மட்டும் இல்லைங்க. மீதி எல்லா நாளுமே வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.